எரேமியா. அவ்வளவுதான். இங்க வந்திருக்க உங்க பேரெல்லாம் இன்னைக்கு என்னங்க? எரேமியா. அது பெண்ணா இருக்கட்டும், வேணும்தான் பெண்க மேரி எரேமியான்னு வச்சுக்கோ, எரேமியா மேரின்னு வச்சுக்கோ. அல்லேலூயா. எரேமியா இந்த செய்தி அநேக கோணத்துல பார்க்கும்போது எரேமியா பைபிள்ல 2 புக் எழுதியிருக்கார். எத்தனை புத்தகங்க? 2 புத்தகம். அவர் பெயர்லயே ஒரு புக் இருக்குது, எரேமியா. அவர் எழுதுற புக்கை அந்த ராஜா கொளுத்திடுறான், எரிச்சு போட்டுறான். சாதாரணமான விஷயம் இல்லைங்க, அவ்வளோ பெரிய புக்கு. அவர் எத்தனையோ வருஷமா எழுதுனத அவன் கொளுத்தி போட்டான். கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் திரும்ப எழுது. ஆனா மீண்டும் திரும்ப எழுது. இன்னும் எக்ஸ்ட்ரா அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாராம். கொடுத்து அவனை எழுத வைக்கிறார். அந்த புக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சம்பிரதி ஒருத்தர் இருந்தான், செக்ரட்டரி பாருக். நாங்க அவர் பேரு எல்லாம் பாருக் சொல்லுங்க. பாருக் கேட்டீங்களா? எரேமியாக்கு ஒரு செக்ரட்டரி. அவர் வாயில சொல்ல சொல்ல பாருக் எழுதினாராம். சரிங்க, அது போல இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு புக் இருக்குது, எரேமியா புஸ்தகம் ஒன்று எழுதினார். நெக்ஸ்ட் புலம்பல். எல்லாம் சொல்லுங்க. புலம்பல் பேரே நல்லா இல்ல, லேமெண்டேஷன். கேட்டீங்களா? இவரு ரொம்ப அழுகுற ஒரு தீர்க்கதரிசி, அழுது ஜெபிப்பார். அதனால எல்லாரும், கர்த்தாவே என்னை எரேமியாவை மாற்றும், நான் அழுது ஜெபிக்கணும். அவன் சொன்னான், என் கண்கள் குளமானால் நலமா இருக்கும், என் கண்கள் கண்ணீராய் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனா ஒரு குளம்னா தெரியுங்களா? பூல் இல்லாட்டி பாண்ட், ஒரு லேக் மாதிரி என் கண்ணு ஆயிட்டான், என் ஜனத்துக்காக அழுதுனே இருக்கட்டும் அப்படின்னா. அததான் அன்பு ஊழியர். தேவா என் கண்கள் தான் குளமோ தேவா அப்படின்ட்டு எனக்கு தெரியல அதோட. அவன் காட்பர்காய் அருமையா ஒரு பாடல் பாடினார், இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, அவரு எழுதி பாடின பாடல். ஆமென். அப்போ எரேமியா கேட்கிறான், என் கண்ணு குளமா இருந்தா நல்லா இருக்கும், என் ஜனத்துக்காக அழுது நான் ஜெபிப்பேன். ஆமென். அதுக்காக அவர் புஸ்தகமே எழுதியிருக்கார், புலம்பல். புலம்பி இது பண்றது. அநேக பாஸ்டர்ங்க வரும்போது இதை பத்தி தான் பேசுவாங்க, புலம்புறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட கேட்டாரு, என் பேர் என்ன என்னை யாருன்னு சொல்றாங்க? என் பேர் இல்ல, என்னை யாருன்னு சொல்றாங்க? கொஞ்சம் பேர் சொன்னாங்க, ஆண்டவரே உன்னை தீர்க்கதரிசின்றாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, உன்னை எரேமியான்னு சொல்றாங்க. இன்னொரு கொஞ்சம் பேர் எலியான்னு சொல்றாங்க. அப்ப எந்த பேரை யூஸ் பண்றாங்க? என்ன பேருங்க? அப்படி உட்காந்து கேட்கறதுக்கு வரலங்க. நீங்களும் பூசை காண வரல, கேட்டீங்களா? நீங்க பூசையில அட்டன் பண்றது மாத்திரம் இல்ல, நீங்க பங்கேற்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென் எல்லாம் சொல்லணும். ஓகே. அப்போ சிலர் உன்னை எரேமியான்னு சொல்றாங்க. ஆண்டவரே என்ன சொன்ன? எரேமியா. அப்போ கர்த்தர் கேட்டார், ஓகே எல்லாம் சொல்றது கரெக்ட் தான். சில யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, நீ என்ன சொல்றீங்க எங்களுக்கு என்ன குறிச்சு? அப்ப எல்லாம் அமைதியா இருக்கும்போது ஒருத்த மாத்திரம் சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவன் பேர் பீட்டர். அவனை பார்த்து சொன்னார், சீமோனே, இத மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, தேவனே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ எரேமியா பற்றி புதிய ஏற்பாட்டுல கூட இயேசு கிறிஸ்து உடைய புத்தகத்துல எல்லாம் வருகிறது. ரைட்டாங்களா? எல்லாம் இருக்குது. இப்போ இந்த எரேமியா புஸ்தகத்தை பத்தி நான் உங்களுக்கு எச்சமா ஷார்ட்டா உங்களுக்கு பேசுறேன். அதுவும் நான் பேசிக்கொண்டது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங், செழுமை. எரேமியாவை புலம்பல்ல நிறுத்தி கூடாது. எரேமியா பணக்காரா இருந்து இருக்காரு. அது யார் பேச நான் கேட்டல. இன்னைக்கு கொஞ்சம் அவருடைய இது பற்றி நம்ம பார்க்கலாம். கமான். 1ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெர்மையா, 1st chapter, verse 4 onwards, 4ஆம் வசனம் தொடங்கி. எரேமியா புஸ்தகம் 1 அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி. குயிக். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அவர் சின்ன பையனா இருக்கிறான், வாலிபனா இருக்கிறான். சின்ன பையனா வாலிபன். இங்கிலீஷ். Then the word of the Lord came to me saying. கர்த்தருடைய வார்த்தை திடீர்னு எனக்கு உண்டாச்சு. அவர் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எரேமியாவுக்கு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. உன்னை நான் தான் உருவாக்கினேன், உங்க அம்மா வயித்துல படைச்சேன். அந்த உருவாக்கும் முன்னே அறிந்தேன். உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன்.
கர்த்தர் உன்னை உருவாக்கவே இல்லை. அதுக்கு முன்னே நீ எப்படி இருப்ப, யாருக்கு பிறக்கவ, எங்க பிறப்ப, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், தரிசனம் அவருக்கு வந்துடுச்சு. அப்பவே தரிசனம் வந்துடுச்சு. உன்னை குறித்து தரிசனம் வந்துடுது. நீ உருவாகல பிள்ளைய, உன் பேரை வைக்கல, அப்பவே உன்னை பார்த்துட்டாரு. அவர் கண்கள் கண்டது, உன் மேல தரிசனம் வச்சுட்டாரு. உன்னை இப்படிதான் நான் படைக்க போகிறேன், உன்னை கொண்டு ஜாதிகளை கலக்க போகிறேன். உன் மேல அப்பவே பெரிய திட்டம் அதை கர்த்தர் வச்சுட்டார். இங்க உட்கார்ந்து இருக்க பிள்ளைய உனக்கு தான் பேசுறேன். உன்னை குறித்து பெரிய திட்டம் உண்டு. கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். பெரிய பிளான் சீக்கிரத்தில் நடக்கும், சீக்கிரத்தில் விளங்கும். உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹalleluya. மீண்டும் மீண்டும் மீண்டும். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன்னா ஐ நோ ஹிம். நான் மற்றவங்களுக்கு சதீஷை பத்தி எனக்கு தெரியும், இன்னொருத்தர் அவர் தெரியாதுன்னு சொல்றேன். இடங்களா சதீஷை பத்தி தெரியும். அது மாதிரி கர்த்தர் உன்னை அறிந்தேன். இங்கிலீஷ பாருமா. Before I formed you in the womb, before I formed you in the womb, I knew you. Once again ma. Before I formed in the womb, before I formed you in the womb, I knew you. I knew you. எனக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும். எப்போ? நீ உருவாகும் முன்னே. ஏன்னா உருவாக்குறது நான் தான் கர்த்தர் சொல்றார். உன்னை உருவாக்க போறேன், அதுக்கு முன்னே நான் எல்லாவற்றையும் நான் அறிந்தேன், உன்னை அறிந்தேன். வண்டர்ஃபுல். படிங்க பாஸ்டர். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். சரிங்க பாஸ்டர். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அப்போ உள்ளவே பாவம் செய்திருந்தானா எரேமியா? இல்ல. எப்படி கேக்குதுங்க பாருங்க. ஆமென். இங்க ஒரு பெரிய சத்தியத்தை நீங்க அறிய போறீங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். அப்படியே சொல்லலாம், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். எப்போ? கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே. அப்போ கர்ப்பத்துக்குள்ள அவன் பாவம் செய்திருந்தானா? அப்படி இல்ல. இங்கிலீஷ். Before you were born, I sanctified you. I hallowed you. அதனால நான் உன்னை ஹோலியா மாத்தினேன். sanctification. Before you were born, I sanctified you. That doesn't mean that he was committing some sorts of sin inside the womb. No. அப்ப அவன் உள்ளவே பாவம் செய்திருந்தானா? உன் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே அப்பவே நான் பரிசுத்தம் பண்ணினேன். நீ வெளிப்படும் முன்னே பரிசுத்தம் பண்ணினேன். என்ன பரிசுத்தம்னாக்கா, கர்த்தர் 6 நாள்ல படைச்சார். சாரி 7 நாள்ல பூமியெல்லாம் படைச்சார் இல்லைங்க. அதை எத்தனை நாள்ல முடிச்சிட்டாரா? 6 நாள்ல. எத்தனை நாள்ல? 6 நாள்ல. ஆனா 7ஆம் நாள் அவர் ஓய்ந்து இருந்தார், ரெஸ்ட் எடுத்தார். ஏன்? வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, டயர்டா இருக்கிறதுனால இல்ல, எல்லாம் முடிந்ததுனால என்ன பண்ணாரா? ரெஸ்ட் எடுத்தார். அந்த ரெஸ்ட் எடுத்த நாள் 7ஆம் நாள அவர் பரிசுத்தமாக்கினார்னுக்குது. என்ன பரிசுத்தமாக்கி? அப்ப 7வது நாள் வந்து பாவம் செஞ்சா இல்ல, அத தனியா வைக்கிறார். இந்த நாள் மற்ற நாள் மாதிரி இல்ல, நான் பிரிச்செடுத்த நாள், இது எனக்குன்னு வைத்த நாள், இதுதான் பரிசுத்தம். ஆமென். செட்டிங் அபார்ட். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. செட்டிங் அபார்ட். இன்னொரு முறை சொல்லுங்க. செட்டிங் அபார்ட். தனியே பிரித்தல். ஆமென். அப்ப நீ நானும் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். ஆமென். எல்லாம் போறோம், எல்லாம் வந்து சூனியத்துக்கு பயப்படுறாங்க, மந்திரத்துக்கு பயப்படுறாங்க. நீ பயப்படாத இருந்தா அதுதான் பரிசுத்தம். ஆமென். எஸ். பரிசுத்தம்னா கை கால் ஆட்டாத நடக்கிறது இல்ல, அப்படி எப்படி குஞ்சுக்கிறது இல்ல, போல்ட் ஆயிரு, எல்லாம் இரு. ஆனா பரிசுத்தனா எல்லாம் பயப்படுற மாதிரி நீ பயப்படாத. ஆமென். எல்லாம் அருமுட்டை இதுக்கு அதுக்கு பயப்படுவாங்க, நீ பயப்படாதனா அதுதான் பரிசுத்தம். ஆமென். இல்லங்க எமகண்ட வந்துச்சுங்க, நான் கூட வெளியே போறது இல்லைன்னா மகன உன்ன மாதிரி அயோக்கியம் யாரும் இல்லைன்னு சதீஷ் பாஸ்டர் சொல்றாரு. நான் இல்ல, நான் சொல்றேன். காலம் பாக்குறது, நேரம் பாக்குறது, டைம் பாக்குறது, பைத்தியம்னா பைத்தியம். எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுவார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன இருக்கும் தெரியுங்களா? பாக்குறீங்களா? எங்க போயிட்டு அந்த இது சப்ஜெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா போட்டு வனவனம் நிறுத்துங்கள் யாகத்தை. அங்க சொல்றான், புறஜாதிகள் காலத்தை, நேரத்தை, சூரியன் சந்திரனெல்லாம் பார்த்து அருமுட்டு, இன்னுமா என்னது பௌர்ணமி இதெல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரி நீ பயப்படாத. அந்த புறஜாதியுடைய மார்க்கத்தை கத்துக்காத. Don't learn the
ways of the Gentiles. It is futile. எஸ் எஸ் அது ஒண்ணும் இல்ல, வீண். அவன் பார்த்து இன்னும் நல்லா இருக்கிறான், பார்க்காத நாங்க நல்லா இல்லையா? ஆமென். அப்ப மற்றவன் பயப்படுறதுக்கு நீ பயப்படாம உன்னைய பிரித்து காட்டு, அதுதான் பரிசுத்தம். ஆமென். ஓகே, இன்னைக்கு பரிசுத்தம்னா என்னென்னவோ தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணுகிறாங்க. நான் எதுவும் பாக்குறது இல்ல பிரதர், அதுதான் பரிசுத்தம். அப்ப ஏன் கண்ணுக்கு பச்சார் பிரதர்? சரி விட. நீ கர்ப்பத்திலிருந்து நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். கர்த்தர் சொல்றா, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்ட ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரியாய் நான் உன்னை வைத்திருக்கிறேன். என் பிள்ளை நீ. ஆமென் ஆமென் ஆமென். Before you were born, come on ma. Before you were born, I sanctified you. I ordained you a prophet to the nation. Okay, I ordained you a prophet to the nation. ஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு, கட்டளையிட்டேன். அடுத்த வசனம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கவனிங்க, உன்னை ஊழியக்காரனா தெரிஞ்சுக்கினேன், உன்னை என் பிள்ளை தாயின் கர்ப்பத்தை உற்பத்தியான நான் உன்னை அறிந்தேன், எனக்கா வேறு பிரித்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன்னு இவன் கத்துறான். கர்த்தாவே என்னை மாத்திரம் விட்டுரு, நான் வேலைக்கு போயிடுறேன். பாருங்க, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். எல்லாம் இதே டயலாக் தான் கேட்டுங்களா? யாரு? மோசஸ் கூட சொன்னான், நான் மந்த நாவு திக்குவாயி வேணா விட்டுறப்பா அப்படின்னா. யாரா சொன்னது நீ மந்த நாவு திக்குவாயின்னு? வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா அப்படின்னு நல்லா கத்து. இங்க சொல்றான், அப்போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ எனக்கு பேச தெரியாது, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் வாலிபனா இருக்கிறேன் என்றான். இங்கிலீஷ். Then said I, Lord God, behold, I cannot speak, for I am a youth. I cannot speak, for I am a youth, I am a young man, so please leave me. அதான் வேற ஒண்ணும் இல்லை, என்னை விட்டுடு அப்படின்னு தான் கேட்கிறான். அது கர்த்தர் சொல்றா பாரு, இந்த மாதிரி வாயை வச்சுக்கு நீ பேசுனாக்கா ஊழியமே உருப்படாது, எனக்கு தெரியாது, ஒன்னும் வராது, இப்படி எல்லாம் பேசினா, அதனால உன் வாயை மாத்து அப்படின்ற. உங்களுக்கும் அதுதான் எச்சரிப்பு. நீ தொலங்க மாட்ட, நீ விளங்க மாட்ட, இந்த வீடு உருப்படாது, இப்படி எல்லாம் பேசணும் கூடாது. வீட்டை திட்டினுப்பாங்க கொஞ்சம் பேர், இந்த சனியம் பூச்ச வீட்டுல அப்படி இப்படி அப்படின்னாலாம் திட்டுனுப்பாங்க. அப்படியெல்லாம் திட்டுறதெல்லாம் வாயை மூடு, நிறுத்து. யாருன்னா வீட்டுல இப்படி திட்டினாங்கன்னா என்ன கூப்பிடுங்க, ஒரு நோர்ல குத்துறம் பாரு, என்னை கூப்பிட்டு விடுங்க. பல்ச்சுன்ற ரெண்டு அரசல் கொடுத்தாதான் கரெக்டா வரும். ஆமென் ஆமென். வீட்டெல்லாம் திட்டக்கூடாது. வீடு இது நல்ல வீடு, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வீடு, என் குடும்பம், என் பிள்ளைங்க அப்படின்னு எல்லாரையும் பிளஸ் பண்ணணும். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கேன் என்றேன். இங்கிலீஷ்மா. Then said I, Lord God, behold, I cannot speak, for I am a youth. So what does the Lord say next? Come on, கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. Next verse. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. பாருங்க, ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ தான் போகணும். நான் கட்டளையிடுகிற வார்த்தை எல்லாம் நீ பேசுவையாக. சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லாத, உன் வேலை மேல எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லாத. நான் வச்சிருக்க உன்னை அந்த இடத்துல, உன்னை நான் உயர்த்த போகிறேன், அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்த போறேன். தைரியமா இரு. சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, எனக்கு ஒன்னும் தெரியாது சொல்லாத, நான் கட்டளையிடுதெல்லாம் நீ செய், அத மாதிரி பேசு அப்படின்ற. ஆமென் ஆமென். இங்கிலீஷ். But the Lord said to me, do not say I am a youth. Don't say that you are a youth. For you shall go to all to whom I send you. For you shall go to all to whom I send you. And whatever I command you, you shall speak. Amen. கர்த்தர் ரொம்ப அருமையா சொன்னார். Wherever I am sending you, better you go there and speak the word what I have put in your word, whatever the thing I commanded. நான் கட்டளையிட வார்த்தையெல்லாம் நீ சொல்லு, போ, நான் அனுப்புற இடத்துக்கெல்லாம் நீ போ அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சின்ன பையனெல்லாம் சொல்லாத. ஏன்னா உன் வாய் இப்பவே இப்படி பேசுனாக்கா அதுவே உன் ஊழியத்துக்கு தடையா வந்துடும். அல்லேலூயா.
பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே யாவையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லாக்கட்டியே சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். யோவேல் புத்தகத்துல எப்படி சொல்லும், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. லெட் தி வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங். நீங்க வீக்கா இருக்கும் போதே சொல்லணும், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அவர் என்னை சுகமாக்கினார், அவர் தழும்பினாலே நான் சுகமானேன். எங்க அப்பா சிலுவையிலே சம்பாதித்த சுகம் என்னுடையது, அவர் தழும்பினாலே நான் சுகமானேன். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹalleluya, பிரைஸ் காட். ஓகே, இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட் எல்லாம் வேணாம், டைரக்டா 7 ஆச்சுங்களா 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் ஊழியம் வேணான்னு சொன்னேன்? எல்லாம் திட்டுவாங்க, வாயில போட்டுக்குவாங்க, இதுதானே பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் எங்க ஜான் பாஸ்டர் கூட ரொம்ப ஒட்டினே இருப்பேன், கேட்டுங்களா, அவர் கூடவே தான் இருப்பேன் எப்போதும். அந்த நேரத்தில் அவர் போன பிரச்சனைலாம் எனக்கு தெரியும். அதனால ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் பாஸ்டரா இருக்க மாட்டேன், நான் வந்து எவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன். எங்க பாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஆனா அவர் சொல்லுவார், இல்ல கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க அழைப்பே என்னங்க பாஸ்டர். எனக்கு அப்ப புரியல. ஏடா உங்களுக்கு கூட புதுசா வரவங்களுக்கு என்ன அழைப்பு அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் மூத்தவங்க இருக்காங்களே, அவங்க மூலியமா தான் உங்களுக்கு கர்த்தர் அதை தெரிய பண்ணுவார். இல்லாட்டி கர்த்தரே வந்து மகோ உன்னை இப்படி அழைச்சிருக்கேன்னு சொல்லுவார். அவர் சொல்லாவிட்டா பாஸ்டர் தான் சொல்லணும். ஹalleluya, ஹalleluya. அப்போ நான் அந்த நடக்கிற பிரச்சனை, பண கஷ்டம் எல்லாம் இருந்தது. அதை நான் பார்த்துருக்கேன். நான் பாஸ்ட் டியூட்டி வேணா எனக்கு, நான் எவாஞ்சலிஸ்டா போயிடுறேன் அப்படி இப்படி சொன்னேன். எவ்வளோ நான் சொல்லணும்னு எவாஞ்சலிஸ்ட்னு அவர் மேலே ஒருத்தர் இல்லை, நீ பாஸ்டர் தான்ட்டு மேலே குறிச்சிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஹalleluya. அதே மாதிரி தான் உங்களை கூட எல்லாம் தான் ஊழியம் வேணும். மைக்கு பிடிக்கிறவங்க தான் ஊழியக்காரர் இல்லைங்க, எல்லாரையும் தான் கர்த்தர் லேவிய கோத்திரமா வச்சிருக்காரு, எல்லாரும் ஆசாரியனா வச்சிருக்காரு. நீங்க எல்லாம் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க, எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க. அப்பாவை பத்தி மற்றவங்கிட்ட சொல்லணும், அது உன் மேல என் மேல விழுந்த கடமை. கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம், நீ சொல்லிதான் ஆகணும். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. woe unto me if I do not preach Christ. கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்றாரு. எல்லாம் நீங்கெல்லாம் எல்லாம் பிரசங்கம் பண்ணும். சின்ன ஒரு வார்த்தை, பெருசா ஒன்றும் இல்லை. கர்த்தர் நல்லவர், இல்லை உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து பேசி ஏசாப்பா கிட்ட ஜெபம் பண்றேன், அவர் சுகமாக்குவா, அவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்தில் எது கேட்டாலும் அது தருவேன்னு சொல்றாரு, அதனால நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் ஊழியம். மைக்க பிடிச்சு, பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்தார், பிரியமானவர்களே அப்படியே இப்படியும் பண்ண, அதுதான் ஊழியம் இல்லை. அப்பா, ஒருத்தர் டிவியில வருவாரு, பயங்கரமாக இயேசு அழிக்கிறார், அவர் அழிக்கிறார் மாதிரி இருக்கும் பேசுது. ஒரு சந்தோஷமே இருக்காது முகத்துல, ஒரு இது இருக்காது. ரைட்டுங்களா? அப்படிதான். சரி விடுங்க, அதெல்லாம் நமக்கு நான் வம்பா போச்சு, அதெல்லாம் நான் பேசுறது இல்லை. ஓகே, என்ன ஆச்சு? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர். இன்னைக்கு வாக்கு தத்தம் கூட உங்களுக்கு, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனைக்கு பயந்து நிக்கிற அதுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இங்கிலீஷ். Do not be afraid of their faces. Do not be afraid of their faces. For I am with you. For I am with you. To deliver you. Says the Lord. Do not be afraid of their faces. For I am with you to deliver you. Says the Lord. தமிழ்ல அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், இங்கிலீஷ்ல அவங்க முகத்துக்கு பயப்படாதேன்றார். அப்ப எப்படி இருக்குது பாரு அந்த மூஞ்சி. என்ன சொல்றாரு? Do not be afraid of their faces. அப்ப எப்படி முகத்தை வச்சிருந்துப்பான்னு பாருங்க. சில முகத்தை பார்த்தாவே பயமா இருக்கும். கர்த்தர் தம் கரத்தை நீக்கி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். Praise God. Super word. English. Then the Lord put forth his hand. And touched my mouth. And the Lord said to me. Behold, I have put my words in your mouth. Then the Lord put forth his hand. And
and touched my mouth, and the Lord said to me, behold, I have put my words in your mouth. Behold, I have put my words in your, ரைட்டுங்களா? சின்னதுல, நான் சின்னதுல எங்க அம்மா வந்து தாக, அப்பெல்லாம் குழாயில தண்ணி வரும், அப்படியே குடிப்போம் இல்லைங்க. அண்ணன் கூட சொல்லிருந்தாரு, அந்த காலமே போயிடுச்சு, எங்க குழா இருந்தாலும் அப்படியே வந்து அங்கேயே குடிப்போம், இப்ப எந்த தண்ணியை குடிக்கிறதுன்னு தெரியல, பயமாகுதுன்னாரு. ஆமென். அப்ப எங்க மதர் இப்படி கையில இப்படி பிடிச்சி இப்படி என் வாயில ஊத்துவாங்க. எங்க அம்மா, என பெத்த அம்மா, ரைட்டுங்களா, அப்படி தண்ணி பிடிச்சி என் வாயில இப்படி ஊத்துவாங்க, நான் குடிப்பேன். ரைட்டுங்களா? எத்தனை பேர் அது மாதிரி குடிச்சிருக்கீங்க? இல்ல அம்மாங்க வந்து கல்ல வாயில கொட்டுவாங்க, பாத்துக்கிறீங்களா? இது கல்லியும் தெரியல, வெறும் குறுக்கரே தான். என்ன பாரு, லேசி, ஜூஸ், ஐஸ், கையில காசு, என்ன ஆகுறது? கல்லெல்லாம் வாயில கொட்டுவாங்க, பாத்துக்கிறீங்களா? போங்க, உங்ககிட்ட எப்படி சொல்றது, கல்லையே பார்க்கல. எப்படி சதீஷ் உங்ககிட்ட பேசுது? ரைட்டுங்களா? கொஞ்சம் பெரியவங்களுக்கு இது புரியும். அது மாதிரி கர்த்தர் வார்த்தைய கையில கொட்டிக்கின்னு அவன் வாயில போடுறாராம். இங்கிலீஷ் அப்படிதான் இருக்குது. என்ன சொல்லுது இங்கிலீஷ்ல? Behold, I have put my words in your mouth. I have put my words in your mouth. Amen. Then the Lord said, put forth his hand. Then the Lord put forth his hand and touched my mouth. அவர் வந்து கரத்தை நீட்டி வாயை தொட்டாராம். தொட்டு, and I have put my words in your mouth. சொல்றாரு, உன் வாயில என்ன போட்டுக்கிறேன்? என் வார்த்தைகளை போட்டிருக்கேன். தமிழ்ல கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே போடுகிறேன், வைக்கிறேன். போடுகிறேன், இங்க வைக்கிறேன், என்னன்னா போடுகிறேன். இப்போ வாய் ஃபுல்லா என்ன இருக்கு சொல்ல? அவன் வாயில வார்த்தை இருக்குது. அப்போ வார்த்தை இருந்தாக்கா you will be a different man. Yes. அப்போ வார்த்தை பாருங்க, நான் சொல்றேங்க, நான் எத்தனை வருஷம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டா இருந்தேன், இந்த வார்த்தை எனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு கத்து கொடுத்தது வார்த்தையை இருதயத்துல வைனாங்க. கரெக்ட் சொன்னாங்க. வார்த்தைய என்னது உன் சிந்தையில வை அப்படின்னு சொன்னாங்க, மூளையில வையினாங்க. ஆனா வாயில வைன்னு யாருமே எனக்கு சொல்ல. உண்மை இதுதான். ஆனா அதுக்கு பிற்பாடு தான் நான் கண்டுபிடிச்சேன், வார்த்தை இங்க இருக்கிறது அங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எப்ப அது வாயில வருதோ அப்பதான் பவர். அப்பதான் பவர். ஆமென். ஆமென். அப்போ இததான் கர்த்தர் யோசுவா கூட சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயில அப்படியே வச்சுக்கோ, இததான் பேசு, இதுதான் பேசு. அப்ப உங்க வீட்டுல கூடங்க நிறைய பேசும்போது தேவனுடைய வார்த்தையை பேசணும், பிள்ளைங்கிட்ட பேசும்போது தேவனுடைய வார்த்தையை பேசணும். கேட்டுங்களா? எல்லாம் அப்படிதான் பேசணும். நிறைய தேவனுடைய வார்த்தை உங்க வீட்டுல பேசுங்க, உங்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க, மனைவி கிட்ட பேசுங்க. பாரு, இப்படி சொல்லி இருக்குது, இப்படி நடக்கும், நமக்கு கர்த்தர் செய்வாரு, அப்படியெல்லாம் சொல்லணும். கண்ட கண்ட வார்த்தையை பேசினாக்கா கண்ட கண்ட பயம் தான் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசுங்க. பாரு, எப்போ தேவனுடைய வார்த்தை உங்க வாயில வந்துச்சோ நீ ரொம்ப பவர்ஃபுல். ஆமென். நீ ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஆமென். ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை உன் வாயில வந்துடுச்சுன்னா, உன் வாயில தேவ வார்த்தை இருந்தா நீ ரொம்ப பவர்ஃபுல். ஆமென். நீ வல்லமைசாலி, நீ பராக்கிரமசாலி, நீ பலசாலி. ஏன்? உன் சக்தினால அல்ல, இன்னொருத்தர் சக்தி உன் மூலமா கிரியை செய்ய போகுது. ஒரு பெரிய பவர் கிரியை செய்ய போகுது. பெரிய வெடியா நீ மாற போகிறாய், ஆட்டம் பாமா நீ மாற போகிறாய். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில இருக்கணும். ஏங்க அந்த வார்த்தை வந்து நீ இப்ப என்ன சொல்றாரு பாரு. கமான், அடுத்த வசனம். பார், பார்னா இதோ பார், பிடுங்கவும் நீ பிடுங்க போற, இடிக்கவும் நீ இடிக்க போற, அழிக்க போகிற, சாத்தானுடைய ராஜ்யத்தை கவிழ்க்க போகிற, கட்டவும். நிறுத்து. பிடுங்க போகிற, இடிக்க போகிற, அழிக்க போகிற, கவிழ்க்க போகிற. இது எதுக்கு நடக்க போகுது? சாத்தானுடைய ராஜ்யத்தை அடிச்சு தும்சம் பண்ண போற. எது? கை சக்தினால் அல்ல, கால் சக்தினால் அல்ல, இல்ல உன்னுடைய பலத்தினால் அல்ல. அதுக்கு பதிலா கர்த்தருடைய வார்த்தை உன் வாயில இருக்கிறதுனால சாத்தானுடைய கிரியைகளை தும்சம் செய்ய போகிறார், அடிச்சு நொறுக்க போகிறார். மீண்டும் அது வரைக்கும் இந்த கவிழ்க்க வரைக்கும் படி.
பார் பார் பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் போகிறார். இங்கிலீஷமா? See, I have this day set you over the nations and over the kingdoms to root out and to pull down to destroy and to throw down. All these four things you're going to do against the satanic kingdom. Amen. You're going to root out the thing and pull down the things of Satan, and you're going to destroy it. You're going to throw it down. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீ பிடுங்க போகிற. எல்லாம் யார் என்னென்ன பிடுங்க போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா உண்மையா பிடுங்க போறீங்க. ஆமென். ஆமென். சாத்தானுடைய ராஜ்யத்துல இருக்கிற எல்லாம் நடப்பட்டு இருக்குதான காரியங்களை நீங்க வேரோட பிடுங்க போறீங்க. ஆமென். சாத்தான் என்னென்ன நட்டிருக்கானோ தேவையில்லாது அவன் நடுறதெல்லாம் தேவையில்லாதுதான். விபச்சாரம், வேசிதானம், பொய், பித்தலாட்டம் எல்லாத்தையும் நட்டு இருப்பான் உன் இருதயத்துல. அதெல்லாம் பிடுங்க போறீங்க. மற்றும் கிட்ட இருந்து பிடுங்க போறீங்க. அவனுடைய சாத்தானுடைய எல்லா பவர்ஸையும் பிடுங்க போறீங்க. மனசுல ஒரு பெரிய கோட்டை அவன் கட்டிட்டு இருப்பான். அவ்வளவுதான், சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, நோ வந்துச்சு, அவ்வளவுதான், இப்படியே போனோம் நீ, அவ்வளவுதான் அப்படின்னா. ஆமென். ஆமென். நம்ம சர்ச்சில்ங்க அதுக்கு முன்னாடி பாஸ்டர் மாறன் அவங்க அப்பா பத்தி ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்றேன். சுகர் வந்தவங்க, பிபி வந்தவங்கலாம், அதெல்லாம் சுகருக்கெல்லாம் நீங்க வந்து பயப்பட அவசியம் இல்லை, அதுக்காக மாத்திரை எல்லாம் விட்டுருன்னு சொல்றேன். அப்படி சொல்ல நான். மாறன் அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப நாள் வந்து பிஜிஎம்எல் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். கரெக்ட் தான் மாறன்? எதுக்கு? சுகருக்காக. பின்னாடி அந்த மாத்திரைலாம் எடுத்து அவர் இது பண்ணார். கொஞ்சம் நல்ல வாக்கிங்கு, நல்ல வேலை எல்லாம் செய்திருந்தார். அவ்வளோதான், சுகர் எல்லாமே நின்றுச்சு. ஆமென். நோ, அது பின்னாடி எதுவும் நல்லா லட்டு பூந்தி எல்லாம் சாப்பிட்டு இருந்தார் அவரு. எத்தனை வயசு இருக்கு இந்த ஒரு 80க்கு மேல 85 இருந்துப்பார். அப்ப அவருக்கு எங்க போச்சு சுகர்? சாஸ்திரியாருக்கு 25 வயசுல, வேதநாயக சாஸ்திரியார் 25 வயசுல சுகர் வந்துச்சான். கரெக்ட் தானே? சாட்சி நம்ம கேட்டிருக்கோம். எல்லா பேர் சொன்னாங்க, சாஸ்திரியாரே என்ன உங்களுக்கு சர்க்கரையானா? வெள்ளம் கூட வந்துச்சு. சக்கராப்பா, சக்கரை நோயினா சுகரா அப்படின்ட்டு எல்லாம். அவர் சொன்னாரு, என்னயா பஞ்சு சுகரு? இப்ப 85க்கு மேல இருக்கிறாருங்க. 25 வயசுல சுகர் வந்தது, 85. கொஞ்சம் பேர் சுகர் நான் 10 வருஷத்துல போடுவேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாரு சொன்னது? அவன் போயிடுவான். அவன் கூட கர்த்தர் இல்ல, வார்த்தை இல்ல. உன் கூட இருக்கிறது கர்த்தர், உன்னோட இருக்கிறது வார்த்தை. உன்னோட அவர் இருக்கிறார். எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. சுகர் இதுக்கு அதுக்கெல்லாம் பயந்துருது. ஓகே. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை. சரி, நெக்ஸ்ட் கட்டவும் நாட்டவும். கட்டுறது கட்டவும் நாட்டம். அதுக்கு கட்டவும் நாட்டவத்துக்கு முன்னாடி கொஞ்சம் போலாம். கவனிங்க, மத்தேயு சுவிசேஷம் இயேசுநாதருடைய வார்த்தை 15:13, 15th chapter, Gospel book of Matthew 15th chapter verse 13. 15:13. அவர் பிரதியுத்தரமாக, கர்த்தராகிய இயேசு பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். அவர் பிரதியுத்தரமாக பதில் சொல்லுகிறார் இயேசு, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். இங்கிலீஷ். But he answered and said, every plant which my heavenly Father has not planted will be uprooted. Every plant which my heavenly Father has not planted will be uprooted. Pray this should be happen in your life, in even my life. இதெல்லாம் நடக்கணும். ஆமென். ஏன்னா உங்க இருதயத்துல யாரோ மூணாவது வீட்டுக்காரர் சொன்னாங்க ஏதோ ஒண்ணு, உனக்கு செவ்வாய் தோஷம், இல்ல அம்மா சொன்னாங்க செவ்வாய் தோஷம். அப்படியே காதுல விழுந்துச்சு பாரு, செவ்வான்னு பெரிய நாத்து நட்டிங்க. நாத்து நடுறது தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்றது? நெல்லு காமிச்சாலும் தெரியல, நாத்துனா தெரியல. நாட்டு நடுறது, செடி நடுறது தெரியல, அதுவும் இல்ல. பிளாஸ்டிக்ல தான் செடி வாங்கினது. ஓகே.
அதுதான் சொல்லுகிறேன். நெல்லு நடுறது எந்த நெல்லை பாத்துக்கிறாங்க? நெல்லே பார்க்கலையா? ஓகே ஓகே, நாட்டு நடுறது கீழே குஞ்சு இப்படி வந்து நாத்து நடுவாங்க. அதுதான் பைபிள் சொல்லுது, பிதா நடாத நாற்றுகளாம். என்ன யாரோ சொன்னாங்க நீ உருப்பட மாட்ட, ஒரு நாத்து நட்டாங்க. சுகரா, எல்லா சுகர்காரெல்லாம் 10 வருஷத்துல செத்துறாங்களாம் ஒரு நாத்து. இன்சைட் முடி நடிச்சிச்சு, வயசாயிடுச்சா அவனுக்கு? நாத்து. அது பிதா நடுல எதிர் வீட்டுக்கார அக்கா நட்ட நாத்து, சித்தி நட்ட நாட்டு இருக்கும். நிறைய நாற்றுகள் யார் யாரோ நட்டு இருப்பாங்க. அது கட்டாயம் பிடுங்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அது பிடுங்கப்பட வேண்டும். இத இயேசு சொல்றார், பிதா நடாத நாற்றெல்லாம் பிடுங்கப்பட வேண்டும். நீ முன்னேற மாட்டேன்ற ஒரு நாத்து, நீ தொலங்க மாட்ட, நீ மேலுக்கு வர மாட்ட, இல்ல அவ்வளவுதான் இது க்ளோஸ் அப்படின்ற நாற்றெல்லாம் யாரோ நட்டு இருப்பாங்க. எவன் யாரு யார் யார் நட்ட நாற்றெல்லாம் நமக்கு வேணாம். தேவனுடைய வார்த்தை தான் வேணும். மற்ற நாட்டுகளால் பிடுங்கப்பட வேண்டும். இங்கிலீஷ். But he answered and said, but Jesus answered and said, every plant which my heavenly Father has not planted will be uprooted. Every plant which my heavenly Father has not planted, they must be what? Will be uprooted. There are many plants that has been already rooted and grounded in your heart, already planted by someone which are not planted by heavenly Father. They should be uprooted in Jesus name. Amen. அநேக உங்க உள்ளத்துல யாரோ போட்ட விதை யாரோ வந்து நட்டு வச்சுட்டாங்க. யாரோ பேசுந்த நீ கேட்டதுனால உன் இருதயத்துல நாத்து நட்டுட்டாங்க. அதே நினைச்சு பயந்து நிக்கிற. அவங்க சொன்னாங்களே இப்படி நடக்குமா? எல்லாம் அப்படிதான். நம்ம சர்ச்ல ஒரு இது நடந்தது. கனகதேவன் அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுங்களா? இதுக்கு கரெக்ட் வந்து டெய்லர் பாபு டெய்லர் பிரதர் தான். ரமாபாய் அம்மாவுடைய கணவனார் கனகதேவன். அவங்க அண்ணன், அவரை சின்னத்துல யாரோ அச்சு போட்டாங்க, இல்ல ஏதோ பாய்சன் பண்ணிட்டாங்க அப்படின்னு, ஏதோ ஒரு ஊசி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க கதை. அவரு இறந்துட்டார். அவர் சாவறதுக்கு முன்ன அவர் கல்யாணம் ஆகி ஒரு பையன் தான். அவர் பேர் பழனி விஜய், அவங்க அப்பா. கரெக்டுங்களா? அந்த பழனி பிரதரு சின்ன வயசுலயே ஐபிளாக் கோயில்ல, இந்து கோயில்ல திருவிழாவுக்கு லைட் போட மேல ஏறி விழுந்து செத்துட்டார். அவங்க பையன் தான் விஜி. அவன் ஹாஸ்டல்ல நான் நிறுத்தினுக்கிற சமயத்துல வந்து அவன் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எஸ்டி பிளாக் வந்து விட்டாங்க. அவன் அங்கதான் வந்தான். என்ன நாட்டு இவனை உஷாரா பாத்துக்கணும் பாஸ்டர். இவங்க அப்பா சின்னதிலே செத்துட்டாரு, அவங்க தாத்தாவும் சின்னதிலே செத்துட்டாரு, இந்த குடும்பத்துல இருக்கிற நிற்கவங்க எல்லாம் எல்லாம் சின்னதிலே செத்துறாங்க. அவனுக்கு அப்படியே விழுந்துச்சு. நந்து தெரியலன்னா 20 வயசுக்குமா அவனும் செத்துட்டான். ட்ரெயின்ல போகும்போது தூங்கின்னு போய் விழுந்து செத்துட்டான். ஏன்? யாரோ நட்டு வச்ச நாட்டு. என் காதால கேட்டேன், இவனுக்கு உஷாரா பாத்துக்கணும் பாஸ்டர். அதான் சொல்லுது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொல்லுகிறேன், நான் என்ன பயந்ததுன்னா அப்படியே நடக்குது. எதுக்கும் பயப்படக்கூடாது. கேர்லெஸ்ஸா உடுப்பா எல்லாம் அதுக்குதான் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் நடத்துவார், அவர் பார்த்துக்குவார். ரொம்ப தைரியங்க இது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுன்ட்டார் கர்த்தர். Why are you worrying about tomorrow? இன்னைக்கு பாரு, இன்னைக்கு இருக்கிற உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். கர்த்தர் நேத்து சால்வ் பண்ணலையா உன் பிரச்சனைய? நேத்து உனக்கு அற்புதம் செய்யலையா? இன்னைக்கு செய்வாரு. இன்னைக்கு பிரச்சனை இருந்து வெளியே வந்துருவ. நாளைக்குன்றது கர்த்தர் கையில இருக்குது. அவர் நடத்துவார், அவர் பார்த்துக் கொள்வார்.
நம்ம அடுத்த மாசத்தையும் நாளைக்கே குறிச்சு கவலைப்பட படாதன்றாரு. அடுத்த மாசம் நினைச்சு நான் பண்ணணும். அடுத்த மாசம் வந்துச்சு பார்த்தியா வேதனை. மரமண்டு பைத்தியம், பைபிள் படிக்காத பைத்தியம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்னு அவர் சொல்றாரு. நீ எத்தனை நினைச்சிருக்கிற? அடுத்த மாசம், அடுத்த வருஷம். ஓ ரொம்ப திட்டணும் உங்களை. அப்போ நாட்டெல்லாம் பிடுங்கப்படணும். அப்போ கர்த்தர் வந்து எரேமியாவை சொல்றாரு, உன்னை பிடுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். எந்த யாரோ எத்தனையோ பேர் இருதயத்துல எந்தெந்த நாத்தோ இருக்குது, இன்னைக்கு பாஸ்டர் ரிச்சர்ட் மூலமா பிடுங்கிட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. தேவையில்லாத நாட்டெல்லாம் பிளான்ட் எல்லாம் கர்த்தர் பிடுங்கி போட்டார். ஹல்லேலூயா. அதோ இடிக்க போறார். என்ன இடிக்கிறது? சாத்தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ஸ்னா நீ அதை யோசித்து அதே பேசி அதே யோசித்து 10 வருஷமா ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு இருக்கிற உன் மனசுல கட்டிட்டு இருக்கிற. அதே யோசித்த, அதே பேசின, அதே ஞாபகமா இருக்குது, அதே கட்டடம் பெருசா இருக்குது. அந்த பிரச்சனை எப்போ போவோம் எப்படி போவோம் அப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டு இதை இடிக்கணும். அந்த பில்டிங் என்ன ஆகணும்? இடிக்கணும். அது எல்லாம் அது காரணம் நீ தான் தப்பு பண்ண. நீ அதே யோசித்து அதே பேசி பெரிய கோட்டையா போயிடுச்சு. அதுல இருந்து எப்படி எனக்கு விடுதலை? எப்ப விடுதலை? நீ இடிச்சு தள்ளணும். அதை இடிக்கிற ஒரு மெத்தட் இருக்குது. புதிய ஏற்பாட்டு சத்தியம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. Come on, 3rd verse onwards. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இங்கிலீஷ். For though we walk in the flesh, we do not war according to the flesh. For though we walk in the flesh, we do not war according to the flesh. தமிழ்ல பாஸ்டர், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. கவனிங்க, இததான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுது. உனக்கு எனக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடும் சண்டை இல்லை, யுத்தம் இல்லை. அதுக்கு பதிலாக அந்தகார சக்திகளோடும் லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேலைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீ நானும் சண்டை போடுறது, யுத்தம் பண்றது சாத்தானோட, அவன் ராஜ்யத்தோட ஆவியின்கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிறோம். நீ சண்டை போடுறது போய் எதிர் வீட்டுக்கார பொறுத்து முறைச்சுங்கிற அவங்க என்ன பண்ண போறாங்க உன்னை? எதிர் வீட்டுக்கார அதெல்லாம் இல்ல. எதிர் வீட்டுக்கார தூண்டுறது ஒரு ஆவிக்குது. அந்த ஆவியை கட்டு. ஆமென். கெட்ட சிந்தனை வந்துனே இருக்குது ஐயா, என்ன பண்றது? அதனால தான் சொன்னேன், உன் தலை மேல கையை வச்சு இயேசு நாமத்துல போன்னு ஒடி அந்த கோட்டைய. தப்பான எண்ணங்க வரும், ஒடி. எல்லாம் இருக்கும், சிலருக்கு அப்புறம் தான் மேல ஏறும்போது கீழே குச்சிடு. இது சாத்தான் கிளியரா டேரா பேசுறான், டைரக்டா பேசுவான் சாத்தான். ஒருத்தர் அப்படிதான் சொல்றாரு, எனக்கு அப்படியே வந்து அப்படியே கை, அவங்க வீட்டுல இருட்டு ரூம்ல உட்காந்து இருக்காரு, அவ கயிறு அங்க இருக்கிறது காட்டுதான். போட்டுக்கோ கயிறு. அங்க கெரோசின் இருக்கிறதும் அந்த தீப்பெட்டி அதே அப்படியே டார்ச் அடிக்கிற மாதிரி காட்டுதான். வேற யாரும் இல்ல, சாத்தான். அந்த சாத்தானுக்கு செவி கொடுக்கிற சைத்தானுக்கு பச்சை. நானும் யாரை திட்டினா? அந்த சாத்தானுக்கு செவி கொடுக்கிற சைத்தானுக்கே பச்சே. அதெல்லாம் தற்கொலை இதெல்லாம் வந்து முடிவே இல்லை. ஆமென். உன்னை வாழறதுக்காக தான் கர்த்தர் படிச்சா. ஏதோ ஒரு தோல்வி ஆயிடுச்சு, அதே தோல்வியா நினைச்சுக்கிற, பெரிய வெற்றி வருது. பெரிய வெற்றி உனக்காக இருக்குது. ஏன் உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல என்று சொல்கிறார். Your thoughts are not mine. Your ways are not mine. My ways are so higher than yours. My thoughts are so superior than yours. உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். நீ ஒரு பிளான் வச்ச, அது உன் பிளான்.
உன் பிளான் சொதப்பிடுச்சு. ஆமா சொதப்போம். ஆமென். உன் பிளான் சொதப்புனா போது, போனா போட்டோம் விடு. அவர் உன் மேல வச்சிருக்க பிளான் எந்த காலத்துல சொதப்பாது. Hallelujah. சீக்கிரமா நடக்கும். Hallelujah. தைரியமா வெயிட் பண்ணுரு, வெயிட் பண்ணு, நிச்சயமா நடக்கும். ஆட சொதப்பல் துர்சாமி. ஹalleluya. ஆமென். உன் பிளான் போச்சு அவுட். ஆமா, உன் பிளான் படியா நடக்காது. அவர் ஒரு பிளான் வச்சிருக்கார். ஆமென். அவர் சொல்றாரு, நீ வச்சிருந்த பிளான் பாரு, அதை காட்டிலும் 10 மடங்கு அது நல்லதா இருக்க போது, Amen. ரொம்ப சூப்பரா இருக்க போது, Amen. அது உனக்கு சீக்கிரம் வரப்போகுது, Hallelujah. நிச்சயமா நடக்கும். Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் மேல கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆமென். என் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கான். Amen. Amen. நான் யோசிக்கிறத காட்டில ரொம்ப பெருசுன்னு சொல்லுங்க. நான் யோசிக்கிறத காட்டில ரொம்ப பெருசு. இங்க சொல்றாரு, நாங்க மாம்சத்தில், பவுல் சொல்றார், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்ப நம்முடைய சண்டை மாம்சத்தின் படி அல்ல. கத்தி எடுத்துங்க, ஈட்டி எடுத்துக்கின்னு, இல்ல துப்பாக்கி எடுத்துக்கின்னு, இல்ல பாக்ஸிங் கொஞ்சம் மசில் ஸ்ட்ராங் பண்ணும், 10 வீட்டுக்காரனை குத்தணும் அப்படி, அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணாத. ஆமென். ஆமென். நாங்க மாம்சத்தின் படி நடந்தாலும் மாம்சத்துல நடக்கிறோம், ஆனா மாம்சத்தின் படி என்ன செய்யறதுல போர் செய்கிறதுல அல்ல. எங்க மாம்சத்தின் படி நாங்க யுத்தம் பண்ணுகிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். ஆமென். அப்ப என்ன, டோட்டலி டிஃபரெண்ட் எங்களுது. இட்ஸ் a spiritual battle. ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். எல்லாம் ஒரு சொல்லுங்க, ஆவிக்குரிய யுத்தம் சொல்லுங்க. ஆவிக்குரிய யுத்தம். கமா இன்னொரு முறை சொல்லுங்க, ஆவிக்குரிய யுத்தம். அது என்ன ஆவிக்குரிய யுத்தம் எப்படி இருக்குதா? அடுத்த வசனம் பாருங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல், மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல், எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்க ஆயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. என்னங்க அரண்? பெரிய பெரிய கோட்டை, சாத்தான் கட்டி வச்சிருக்க கோட்டை. அந்த கோட்டையெல்லாம் அடிச்சு உடைக்கிற பெரிய பெரிய ஆயுதங்களை கர்த்தர், துதியின் ஆயுதங்கள், வல்லமையின் ஆயுதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அது எப்படியா? அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன் உள்ள. அரண்னா கோட்டைங்க. சாத்தான் கட்டி இருக்கான் பாரு, இல்ல நீ கூட அந்த கோட்டை கட்டிட்டு இருப்ப, அதெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணி ஒடிச்சு தரமட்டமாக்குற அளவுக்கு தேவ பலமுள்ள ஆயுதங்கள் உன் வாயில இருக்கிறது. கர்த்தர் உன் வாயில கர்த்தர் அதை தந்திருக்கார். ஹalleluya. Hallelujah. இங்கிலீஷ். For the weapons of our warfare are not carnal, the weapons of our warfare are not carnal, but mighty in God, for pulling down the strongholds. For the weapons of our warfare are not of carnals, but they are stronger and mighty in God to pulling down all the strongholds. Though we walk in flesh, we do not war against flesh. So war according to the flesh. நாங்க மாம்சத்தை நடந்தாலும் மாம்சத்துப்படி போர் செய்யறது இல்ல. அதுக்கு பதிலா எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களையே, சாத்தானுடைய கோட்டைகளே அடிச்சு ஒடிக்கிற பலமான தேவ பலமுள்ள ஆயுதங்கள். அந்த பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் கர்த்தர் உன் வாயில கொடுத்திருக்கார். அந்த ஒரு ஆயுதம் ஆமென், இன்னொரு ஆயுதம் அல்லேலூயா, இன்னொன்னு இயேசுவின் ரத்தம். ஹalleluya. கமான் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீ சொல்லுகிற சமயத்துல சாத்தானுடைய கோட்டைகள்லாம் இடித்து தரைமட்டமாக. இன்னொன்னு, பெரிய பெரிய மோசமான கெட்ட சிந்தனை எல்லாம் வரும்போதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன். நான் சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன். கெட்ட சிந்தனை, மோசமான சிந்தனை, அசுத்தமான வரும்போதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கேன் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன் சொன்னாதாங்க ஜெயிக்க முடியும். கமான் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன். இன்னொரு சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன். ஏதோ நீ தப்பு பண்ணிட்டு இருப்ப, சாத்தான் சொல்லுவான், நீ பாவம் பண்ணிட்ட அவ்வளவுதான், போச்சு வாழ்க்கைய போச்சு அப்படின்னா. அப்பதான் சொன்னோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கார். என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டவனா இருக்கிறேன். எப்போங்க, இப்போ கொஞ்சம் முன்ன கூட நீ தப்பா நினைச்சிருக்கலாம்,
அந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டார். ஆமென். உன்னை எப்போதும் கர்த்தர் நீதிமானா தான் பார்க்கிறார். ஹalleluya. உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆமென். இதெல்லாம் சாத்தானுடைய கோட்டைகளை அடிச்சு தும்சம் பண்ணும். எஸ். எல்லாம் உடைச்சு சின்னாபினமாக்கும். ஆமென். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதும் தேவ பலமுள்ளவர்களா இருக்குது. இங்கிலீஷ். For the weapons of our warfare are not carnal. For the weapons of our warfare are not carnal. But mighty in God. But mighty in God. For pulling down strongholds. For pulling down strongholds. எல்லாம் உனக்கு எதிரா இருக்க கோட்டை, பெரிய பெரிய கோட்டையா இருக்குது. எல்லாம் அதை எப்படி தகர்க்க முடியும்னுங்களாம். கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தையின் வல்லமினால எல்லாம் சாத்தான் கட்டியிருக்க கோட்டையும் இடிந்து தரமட்டமாகப்படும். கேட்டுங்களா? அடுத்த வசனம். அவைகளால் எவைகளால்? தேவன் கொடுத்த ஆயுதங்கள். ஆமென். போர் ஆயுதங்கள். எல்லாம் போர் ஆயுதம் சொல்லுங்க. போர் ஆயுதங்கள். அது மாம்சத்தின் பிரகாரம் இல்ல. கேட்டுங்களா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் எத்த ஓடிக்கிறோம். தர்க்கங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ். தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த கெட்ட எண்ணம், எந்த எண்ணனா வற்றோம், எவனுக்குனா வற்றோம், எனக்குனா வற்றோம், அதை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படியே கட்டுப்பாட்டுல கீழ்ப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கை தட்டுங்க. ஹalleluya. ஹalleluya. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துற ஜெயில போட்டுறோம். போ. ஆமென். கண்ட்ரோல்ல கொண்டு வந்து. ஆமென். அவ்வளவு பெரிய பவரை கர்த்தர் உனக்கு தந்திருக்கார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இவர் சர்ச்சுக்கு வர மாட்டாராம், இந்த வார்த்தையை கேட்க மாட்டாராம். எப்படி கண்ட்ரோல் வரும் சொல்லு? கண்ட்ரோல் நோ கண்ட்ரோல். ஆமென். ஆமென். நான் சென்னை பட்டணத்துல பேசும்போது அந்த குறிப்பிட்ட சபையில அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ரிச்சர்ட் சொன்னதை இது ஸ்டிக்கரா போடுங்க. நான் ஒண்ணும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா கெட்டதெல்லாம் என்னங்க மோசமானதெல்லாம் என்ன வேணும் வெளியே வந்துடும். அது பிடிங்கி போட்டுரும் அதுவே. அப்போ வார்த்தையை உள்ளத்துல வைத்து நான் பாவம் செய்யாதபடி காத்தார் அப்படின்னு இருக்குது இல்லைங்க. ஆமென். ஆமென். நான் பாவம் செய்யாதபடி தேவனுடைய வார்த்தையை உள்ளத்துல வைத்து இந்த வார்த்தை எவ்வளவு உள்ளத்துல போதோ, எவ்வளவு காதுல கேட்கிறியோ, எவ்வளவு உள்ளத்துல போதோ அவ்வளவு பாவம் எல்லாம் வெளியே வந்துடும். ஆமென். 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 கெட்ட எண்ணங்கள்லாம் வெளியே வந்துடும். பிதா நடாத நாற்றுகள் எத்தனையோ இருக்குது. சின்ன வயசுல யாரோ நட்டுறாங்க கெட்ட பழக்கம், கெட்ட நாற்று, அதெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். ஹalleluya. ஹalleluya. நீ நட்டல, யாரோ நட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ கெட்ட பழக்கங்க, தீய பழக்கங்க, தீய எண்ணங்க. இந்த வார்த்தை கேட்க கேட்க அது உள்ள போச்சுன்னா அதெல்லாம் மற்றதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஆமென். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும். கொஞ்சம் பாருங்க, தர்க்கம் எப்போதும் வாக்குவாதம் பண்ணி வைப்பாங்க. சில அதுதான் நரகம் இல்ல, மோட்சம் இல்ல, கம்பல் போடாத, எப்போதும் தர்க்கம். அவங்க நோவு பிடிச்சவங்களா என்னன்னு தெரியல. சில சொல்லுவாங்க இது மோட்சம் இல்ல, இயேசுநாதர் கடவுளே இல்ல. என்னத்தானா இருக்குது? நரகமும் இல்லைன்ற, சிலுவை இல்லைன்ற, ரத்தம் இல்லைன்ற, என்னடாக்குது சொல்லுடா. உன் பைபிள்ல என்னடாக்குது அழுதுன்னு பைத்தியம். ரொம்ப பேருங்க ஜெகோவா விட்னஸ் எப்போதும் தர்க்கம் பண்ணவே இருப்பாங்க. தர்க்கம்னா தெரியல, ஆர்கியூமெண்ட். மொதல் நீ சொல்லணும், தேவனுடைய சபைக்கும் ஆர்கியூமெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. மொதல் ஆர்கியூமெண்ட், நோ ஆர்கியூமெண்ட். பைபிள் பார், தீமோத்தி புஸ்தகம், தீத்து புஸ்தகம் எல்லாத்துலயும் நிறைய இருக்கும். ஆர்கியூ பண்ணாத. ஆமென். இன்னும் யாரோ ஒருத்தர் தப்பு எதிர்க்கிறான், ஒரு 2 முறை சொல்லு, அவன் திருந்த அடி விட்டு போயிடுன்னு. ஆர்கியூமெண்ட் மாத்திரம் வேணாம். நீ ஆர்கியூமெண்ட்ல அவங்க ஜெயிச்சிடுவாங்க, உனக்கு தெரியாது. அதனால சில நேரத்துல சத்தியத்தை விட்டு விலகி போறதா இருக்கும். ஏன் அவங்க ஜெயிச்சாங்க? நீ பைபிள் படிக்கல.
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவா இருக்கிறோம். எந்த எண்ணனா இருக்கட்டும், அவன் எண்ணம் எல்லா எண்ணத்தையும் எல்லா தாட்ஸையும் கண்ட்ரோல்ல கிறிஸ்துவுடைய ஜெயிலுக்குள்ள நாங்க போட்டுறோம். இங்கிலீஷ் பாருங்க. casting down arguments. So our weapons are able to casting down what? Arguments. And every high thing. And our weapons have the power casting down the arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience even to the obedience of Christ. Our weapons of the warfare are so strong in God, it can cast down all the arguments, all the high things and that exalts itself against the knowledge of God, knowing God. It can bring every thought into captivity even to the obedience of Christ. Hallelujah. Amen. எல்லாத்தையும் எல்லா ஹை தாட்ஸ் ரொம்ப மேன்மையா நினைப்பாங்க. அந்த எல்லா தாட்டு ஒரு சமயம் என்னென்ன இருக்கும், நாங்க இப்படிங்க உயர்ந்தவங்க அப்படிங்க இருக்கட்டும். ஆனா எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு என்னங்க சிறைப்பிடிக்கணும். ரைட்டுங்களா? எல்லாத்தையும் சிலது நம்ம குறிச்சு நம்ம தப்பா நினைச்சுக்கிறதே நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாத போயிடும். ஆமென். 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 அதெல்லாம் வேணாங்க. ஹை தாட்டு இந்த தாட்டு எல்லாத்தையும் தூக்கி வை, கிறிஸ்துக்குள்ளாக அடக்கு. ஆமென். ஆமென். சரி, இப்ப நான் அதை பத்தி எல்லாம் வெறும் இடிக்கிறது இதுலயே இருந்துட்டேன். கட்டணும், பிளான் பண்ணும். எரேமியாவை கர்த்தர் சொன்னான், நான் நடவும் கட்டவும். இன்னும் ப்ராஸ்பரிட்டிக்கு வரலையே எரேமியாது. ஓகே, நம்ம வேகமா எரேமியாக்கு போயிடலாம். எங்க இருக்கிறாங்க? 10ஆம் வசனம் முடிஞ்சிச்சுல? 10. இப்ப அதே 1ஆம் அதிகாரத்துல 18 பாருங்க. நான் எரேமியா சும்மா இன்ட்ரோடக்ஷன் இப்படி கொடுத்துட்டு போலான்னு இருந்தேன். இங்கே இருக்கிறோம். இதோ தேசம் அனைத்துக்கும் கர்த்தர் சொல்றாங்க. எரேமியா பார்த்து, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமாய் வெண்கல சுவராக வைக்கிறேன். உன்னை எப்படி வைக்கிறாராம் பாரு கர்த்தர். அநேக தேசத்துக்கும் ராஜாங்களுக்கும் எதிரா நீ நிக்க போகிற. யாருங்க? சின்னவங்க கிட்ட இல்லைங்க, யாருகிட்ட? பெரியவங்க கிட்ட. பாருங்க, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாக்களின் ராஜாக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணம், ஒரு பெரிய ஸ்ட்ராங் சிட்டியா உன்னை வைக்கிறேன், பெரிய கோட்டையா வைக்கிறேன். இடிச்சான்னா தலை ஒஞ்சிடும். அவனுக்கு உன்னை வந்து இடிச்சான்னா தலை ஒஞ்சிடும். அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும். நீ யார்? இரும்பு தூண். சொல்லுங்க, இரும்பு தூண். எல்லாம் சொல்லுங்க, இரும்பு தூண். அயன் பில்லர். ரைட்டுங்களா? இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். நாங்க வெண்கல அலங்கம். சொல்லுங்க, வெண்கல அலங்கம். அலங்கம்னா சுவர். வெண்கலத்துல கட்டிக்கிற சுவரா? ஆமென். அத வந்து தலையில இச்சான்னா தலை சுக்குனராகும். கையில குத்துனானா கையும் ஒடிஞ்சுனா. வாயில கச்சான்னா போச்சு, வாயே இல்ல. மூக்குல இச்சான்னா மூக்கா. ஏன் நிறுத்திட்ட? எட்டி வச்சான்னா காலே இருக்காது மகனுக்கு. சைட்ல இடிச்சான்னா இது இருக்காது. ஹalleluya. ஆமென். உன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா கர்த்தர் பண்ணுகிறார். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற போற. ஹalleluya. என்ன அர்த்தம்? எதை கண்டும் பயப்படாத அளவுக்கு ஒரு வெங்கல மாதிரி, இரும்பு தூணு மாதிரி, பில்லர் ராக் பில்லரா கர்த்தர் வைக்க போகிறார். அதுவும் சாதாரண பில்லர்ல ஒற்றிறதுக்கு இரும்பு தூண். இங்கிலீஷ்ல பாருங்க,
For behold, I have made you this day for I have made you this day a fortified a city. fortified city. Who are you? You are a fortified city. ஆமென். நீ வந்து யாருன்னா ஒரு அரணான பட்டணம். எஸ். Behold, I have made you this day a fortified city. And an iron pillar. And iron pillar. And bronze walls. See, you are an iron pillar. And not only that, a bronze wall. Against the whole against land. the whole land. Against the kings of against Judah. Against the kings of Judah. Against its princes. Against his princes. Against its priests. Against his priests. And against the and people against of the the people land. of land. ஒருத்தரும் உன்கிட்ட மோத முடியாதுன்ற மாதிரி இருக்குது. ஆமென். அதை என்ன கர்த்தர் நான் உன்னை அப்படி வைக்கிறேன் அப்படி செய்யறேன்னு சொல்றேன். ஆமென். ஆமென். நடங்களா கர்த்தர் தான் உன்னை அப்படி மாற்றுகிறார். எஸ். நான் இங்கிலீஷ்ல சொல்லுது for I have made you this day. நான் அப்படி செய்திருக்கிறேன். உன்னை என்ன பண்ணிட்டேன்? இரும்பு தூணா மாத்திட்டேன். ஆமென். வெங்கல மதிலா மாத்திட்டேன். ஆமென். அப்ப சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து நான் இரும்பு தூண்னு சொல்லுங்க. நான் இரும்பு தூண். ஜோரா சொல்லியா? நான் இரும்பு தூண். நீங்க சொன்னீங்க சொல்லிட்டாயா? எல்லாம் சொல்லுங்க. நான் இரும்பு தூண். நான் இரும்பு தூண். வெங்கல மதில். வெங்கல மதில். அரணான கோட்டை. அரணான கோட்டை. இப்படி கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். என்னை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆமென். நான் இரும்பு தூண். ஏமான். ஏமான். சொல்லியா உங்க வீட்ல என்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்ல. ஆமென். இரும்பு தூணா வச்சிருக்காராம் கர்த்தர். வெங்கல அலங்கம். எஸ். அரணிப்பான பட்டணம். You are a fortified city, iron pillar and a bronze of walls. Hallelujah. Super. அடுத்த வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் வரும். அதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்னு நிறுத்தி இருக்கோம். நீங்களும் ஜெயிப்பீங்க. ஆமென். ஏன்னா நீ ஏன் பிள்ளை. ஆமென். நான் வெற்றி பெற்றவன், நீங்க முற்றிலும் வெற்றி பெற்றவர்கள். ஆமென். I am just conqueror, you are more than a conqueror. Hallelujah. ஆமென். 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 பைபிள்ல இருக்குது, அவர் வெற்றி பெற்றவராம், நம்ம முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள். ஆமென். அவர் வெறும் ஜெயம் பெற்றார், நாம் முற்றிலும் ஜெயம். அப்போ அவர் வந்து கான்குரர், வெற்றி பெற்றவர். we are more than a conqueror. ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். கையை தட்டு. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூப்பர் சூப்பர். யுத்தம் வரும், எல்லாம் நடக்கும். எவனோ எந்த நோவும் எந்த பிரச்சனையும் உன்னை ஜெயிக்காது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரார். எந்த நோவும் ஜெயிக்க போறதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை Praise God. English. They will fight against you. They will fight against you. But they shall against But they you. shall not prevail against you. For I am with you. For I am with you. Says the Lord to deliver you. For they shall not prevail against you. They will fight against you, but they will not prevail against you. சண்டை வரும், யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா உன்னை ஜெயிக்க மாட்டாங்க. உன்னை ஜெயிக்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? யார் ஜெயிப்ப? நான் தான் ஜெயிப்பேன், அவன் ஜெயிக்க மாட்டான். ஹல்லேலூயா. நான் ஜெயிப்பேன்டான்னு கத்தணும் போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, 15th chapter. இதே புக் 15th chapter verse 20 நினைக்கிறேன். இந்த பகுதியை பாஸ்டர் ஆனந்த் அவங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்ன பேசுனாங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, கவனிங்க, எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும்
ஆனாலும் யார் யுத்தம் பண்ணாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஜெயிக்க மாட்டார்கள். நீ தான் ஜெயிப்ப. ஆமென். உன்னை நான் காப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Super, super. English. I will make you to this people Ah. a fortified bronze wall, And I will make you to this people a fortified bronze wall, and they will fight against and you, they will fight against you. but they shall not prevail against Yes, you. they will fight against you. Fight will come. War will come. But they shall not prevail against you. For I am with you For I am with you to save you to save you and deliver and you, to deliver you, says the Lord. says the Lord. For I am with you to save you and to deliver you or keep you, says the Lord. உன்னை காக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். யுத்தம் பண்ணுவான், அவன் ஜெயிக்க மாட்டான், நீ தான் ஜெயிப்ப. பிரைஸ் காட். அடுத்த வசனமானா ஒரு வசனம் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 20:11 அதோடு நிறுத்தலாம். கர்த்தரோ பயங்கரமான கவனிக்கும். என்கடா எங்க மாமன் பயங்கரம், பாடி பில்டர், ஜிம்னாஸ்டிக் இவங்க இருக்காங்க, ஜிம்முக்கு போகணுங்க. இல்லாட்டி இப்போ எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்கன்னா பவுன்சரா, 4 பவுன்சர் வச்சுருக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் இவ்வளோ ரவுடி வச்சுருக்கிறேன், இப்படி வச்சுருக்கிறேன், எனக்கு கிட்ட இவ்வளோ பலம் இருக்குதுன்னு. உங்ககிட்ட பயங்கரமான ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். யார இதுக்கு மேல இருக்கிற வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவனை உயிரே போற மாதிரி அவனுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. யாரு? ஜனங்க, ஆசாரியங்க, அரசாங்கம் எல்லாம் தொல்லை கொடுக்குது எரேமியாவுக்கு. ஆனா அப்பதான் அவன் சொல்றான் பாருங்க, இப்போ கர்த்தர் உன்னை வெங்கல அலங்கமா மாத்துவேன், இரும்பா மாத்துவேன்னு இப்பதான் அத்த வாயில எடுத்து பேசுறான். ஆமென். நீ பேசுற வரைக்கும் நடக்க போறது ஒண்ணுமே இல்ல, நீ பேசணும். அப்ப சொல்றான் பாரு, கர்த்தரோ, படிங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். சொன்னீங்களா? பக்கத்துல என் கூட ரொம்ப பெரியவர் சொல்லிட்டீங்களா? அதுவும் ஒரு சிஸ்டர் அப்படிதான், நம்ம ஆவிக்குரிய சிஸ்டர். அவங்க யாரோ ரவுடிஸ்ங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த சிஸ்டர் என்னடா நீ ரவுடி இட்டு வந்துக்கிற, என்கிட்ட இருக்கிற ரவுடி ரொம்ப பெரியவிடான்ட்டாங்க. யார? அவர. சரி இருக்கட்டும் விடு, பரவாயில்ல. நீனா ரவுடி, என்கிட்ட இருக்கிற ரவுடி ரொம்ப பெரியவர். யார்? என்ன ஏசு ரவுடியா? அவன் நிச்சயமா நடந்துட்டாங்க கௌதம் நகர்ல. ரைட்டுங்களா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். மகன் ஜெயிக்க மாட்டான், அவன் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். உன்னை துன்பப்படுத்துறவங்க மேற்கொள்ளாம உன்னை ஜெயிக்காம இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால், அவங்க காரியம் வாய்க்காதான், உனக்கு விரோதமா எழும்புருவன், அவன் காரியம் வாய்க்காதே போகும். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவாங்க. கைத்தட்டு, மிகவும் வெட்கப்படுவாங்க. வா 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 வா. ஹalleluya. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்கவே முடியாத நிரந்தரமான லட்சை அவமானம் அவனுக்கு உண்டாகும். மறக்கவே முடியாத நித்திய நிரந்தரமான லட்சை அவமானம் உன் விரோதிக்கு உண்டாகும். கர்த்தர் அப்படி செய்ய போறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya.
வா 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 வா. Praise the Lord. Praise the Lord. Praise. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், இடறி விழுவாங்க. Amen. தங்கள் காரியம் நடக்காதபடியினால், வாய்க்காதபடியினால், அவங்க யோசனை நடக்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கவே முடியாத Yes. மோசமான Amen. நித்திய லட்சை அவமானம் Yes. அவர்களுக்கு உண்டாகும். Amen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Amen. Thank you. 1 minute, ஒரே நிமிஷம். இங்கிலீஷ். But the Lord is with me as a mighty, awesome one. Okay. But the Lord is with me as a mighty, awesome one. Is a mighty, awesome one is going to with you. Amen. Amen. He will be with you. இந்த he will be with you, going to with you, இதெல்லாம் இல்ல. He is with you. Amen. காரணம் அவர் அப்போ நம்ம கூட தான் இருக்கார். ரைட்டுங்களா? The Lord God who is with you is an awesome one. Amen. ரொம்ப பயங்கரமானவர். பேய்க்கு அவரு பா அப்படின்னு அது ஓடும். அவங்களுக்கெல்லாம் பயம் கொடுக்குவார். ஏன்னா கர்த்தர் பயங்கரமான ஆள் தான். உனக்கு இல்ல, அந்த பயங்கரத்தெல்லாம் யாருக்கு காட்டுவாரு? மற்றவங்களுக்கு காட்டுவார். உன்னோடு இருக்கார். உன்னை பார்த்து மற்றவங்க பயப்படுற நேரம் வரும். உன்னை பார்த்து நடுங்குற நேரம் வரும். வானாடாப்பா இவங்க கூட மோதக்கூடாதுன்னு சொல்ற நேரம் வரும். அப்படிப்பட்ட பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கார். But the Lord is with me as a mighty, awesome one. Therefore, my persecutors will stumble and will not prevail. They will not prevail. See, my persecutors, my troublers, going to stumble, fall down, and will not prevail against me. அவங்க ஜெயிக்க முடியாது, விழுந்துருவாங்க. They will be greatly ashamed. They will be greatly ashamed. For they will not prosper. For they will not prosper. They will not successful in prevailing against me. They will be greatly ashamed. Their everlasting confusion. Their confusion going to be everlasting. Their everlasting confusion will never be forgotten. உனக்கு என்னென்ன செய்தானோ அவன் தோத்து போறது ஒருத்தரும் மறக்கவே மாட்டாங்களாம். அவன் தோத்து போகிறத, உனக்கு எதிராக எழுமுன தோத்து போகிறத யாரும் மறக்க மாட்டாங்க. நித்தியமா அந்த நிந்த அவமானத்துல கர்த்தர் அப்படியா உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கே முடிச்சுன்னுட்டு ஆக்சுவலிங்க தாங்க பிரசங்கம் பண்ணிக்கிறேன் நான். இதான் ப்ராஸ்பரிட்டி கீழே அது கர்த்தருக்கு சித்தமானால் நெக்ஸ்ட் வீக். ஓகே, எரேமியா அது ப்ராஸ்பரிட்டியே நான் எடுக்கல. நெக்ஸ்ட் வீக் ஜெரேமியாவுடைய ப்ராஸ்பரிட்டி எப்படி அவனை செழுமையா கர்த்தர் வச்சாரு அப்படின்னு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம்.